வணக்க மக்களே, நான் தான் வாங்க என்ன சொல்லிட்டு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி போயிருந்தோம். கேரளா, அதுக்கப்புறம் அதராப்பள்ளி, வால்பாறை, கொடைக்கானல் போனோம். போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாதையில் தான் வந்தோம். வந்தப்போ இந்த கண்காட்சியை பார்த்தோம். சரி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி வந்தோம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரலான்னு சாப்பிட்டு வந்தோம். அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. மக்களே, நாங்கள் சாயந்தரம் வரும்போது பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. வண்டி விடுறது கூட அவ்வளோ இடம் இருந்துச்சு. போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே வந்து திரும்ப பார்த்தா அவ்வளோ கூட்டம். எங்கள் வண்டி விடுற கூட இடம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தோன்னா நிறைய பறவைகளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாம்பெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா வித்தை காமிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரிஜினல் பாம்பா டூப்ளிகேட் பாம்பானே தெரில, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் எல்லோரும் ஒரிஜினல் தான் சொன்னாங்க. அந்த பாம்பு சின்ன குழந்தைகள் கழுத்து மேலே போடுறாங்க. அது ஒன்றுமே செய்யலை. அது என்ன பாம்புன்னு தெரில. அந்த பாம்பு பேர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், காட்டுறேன் பாருங்கள். பாம்பை வச்சு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்த அந்த அக்காவும் பாம்பை உரமாக கூப்பிட்டு போயிட்டாங்க. நாங்களும் அடுத்த இடத்துக்கு போயிட்டோம். அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையாவே இருந்துச்சு. இந்த பூக்கள்லாம் நல்லா பெருசு பெருசாகவும் அதுக்கு பட்டர்ஃப்ளைலாம் பறக்கிற மாதிரியும் நிறையா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு, பஞ்சு, போயா இதை வச்சு செஞ்சுருக்காங்க. சின்ன குழந்தைகள்லாம் அதுக்கிட்ட வச்சு பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த இடம் ரொம்ப போர் அடிச்சுட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு போய் பார்த்தோன்னா அங்கே ஒரு ரோபோ நாய்க்குட்டி. அந்த ரோபோ நாய்க்குட்டி கிட்டே போய் அதுக்கு மேலே ஏறி உட்காரலான்னு மெதுவாக போனேன். பார்த்தோன்னா ரோபோ நாய் எல்லோரும் தொட்டாங்க. அதே போல் நானும் போய் தொட்டா பார்த்தா கையில் கரண்ட் அடிச்சிருச்சு. ஹலோ காய்ஸ், நாய் பிடிச்சி எதை பண்ணிட்டு இருக்காங்க காய்ஸ். ரோபோ நாய்க்குட்டிக்கிட்ட கரண்ட் அடி வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா கடல் கன்னிங்க. போகிற பாதையில் கடல் கனியை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி கண்ணாடி பெட்டிக்குள்ளே நிறையா மீன் பிடிச்சி போட்டிருந்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனை பார்த்துட்டு போனோம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா மீன் இருந்துச்சு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மீன் இந்த மீன் எல்லா மீனுமே வரிசையாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். அங்கே போகிறாரு, அங்கே வந்து கண்ணு தண்ணி வருது. கண்ணு பாய் பாய் பிடிச்சி வச்சு கொடுமை கொடுத்துறாங்களா? ஏன் கூட வாங்கிக்கலாம். கடலை போய் விட்டுறேன் நடுக்கடல்ல. வாரிங்களா கடலை போய் விட்டுறேன் நடுக்கடல்ல. மக்களே, இது என்னன்னே தெரில மக்களே, வித்தியாசமா இருக்கு. எதுக்கு இதுக்கு மேலே தண்ணி அடிக்காங்கன்னு தெரில. இது என்னது? இது பேர் என்னது? இது எங்கேயாவது இருக்குதா? நான் முதல்ல தாஜ்மஹால் நினச்சேன். கிட்ட வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது வேற நம்ம ஒன்று. இது என்னன்னே தெரில. அப்படி நைஸாக சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் போல மக்கா. சோஃபா வேணுமா சோஃபா இருக்குது. சேர் வேணுமா சேர் இருக்குது. வேற சோஃபா வேணுமா சோஃபா இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் சோஃபாவே இல்லைப்பா. அங்கேருந்து 2-3 கிளிக் எடுத்துக்கலாம். நல்லா மாசாக இருக்குது. பாருங்க, சூப்பராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாரும். இது சேல்ஸுக்கா எல்லாம் எங்களை மாதிரி ஆளுக்கு உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான்னு தெரியல. ராஜா பகவத் மாதிரி இருக்கு. வாங்கின மக்களை இதே மாதிரி ஒன்று எப்படி இருக்கு பாருங்க.
ஜம்பிங் ஜப்பாங் நம்ம தான் போதுமா பார்த்து போகலாம் குடிதா வாங்கியிருக்கோம் சும்மாலாம் சுற்றலை ஷாப்பிங் பண்ண தான் இருந்திருக்கோம் சும்மா சுற்றி பார்க்கறதில்ல ஷாப்பிங் ஷாப்பிங் வந்துங்க கைஸ் நீங்களும் வாங்க கமான் நம்ம தான் அவ்வளோதான் மக்களே ரொம்ப தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறையா சேல்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பார்த்தீங்களா ஜக்கு காஃபி குடிக்கிற கப்பு ஸ்நாக்ஸு டாயி எல்லாமே கம்மல் ஜிமிக்கி விளையாட்டு பொம்மை டெடிபேரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் சேரு டேபிள் மேட்டு அது இதுன்னு எல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஸ்நாக்ஸ் மட்டும் அப்பப்போ ஒரு சில இடங்களில் வாங்கி தின்ட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டோம். ரொம்ப தூரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டு ஊஞ்சல்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு போனோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறையவே இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ராகன் ஊஞ்சல் தான் பிடிச்சிது. அதனால் அதில் போயிட்டோம். அதுதான் கூட்டமாக கம்மியாக இருந்துச்சு. அது வேறு விஷயம். மணப்பாட்டில் ஃபைனலாக ஆடினது 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இங்கே தான் இப்போ ட்ராகன் ஊஞ்சல் ஆடுறேன். சூப்பராக இருந்துச்சு ட்ராகன் ஊஞ்சலில் ரைடு போனது.